ஏன்னு ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காரு. ஓகே, அவருக்கு பிரெட் பண்ணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது வாங்குறதுக்காக மார்க்கெட் போனார். ஒருத்தர் சக்கரை வைக்கிறார். எப்போ ஒரு 10 ரூபாய்க்கு சக்கரை கொடுப்பா. ஒருத்தர் மைதா வைக்கிறார். எப்போ ஒரு 10 ரூபாய்க்கு மைதா கொடுப்பா. அப்புறம் ஒருத்தர் ஈஸ்ட் வைக்கிறார். அவர்கிட்ட ஒரு 5 ரூபாய்க்கு ஈஸ்ட் வாங்கிட்டார். இப்ப இந்த ஏன் பேக்கரி வச்சார் இல்லையா, அவர் வச்சது நட வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் சேர்த்து அவரோட சார்பா 5 ரூபாய், இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 30 ரூபா ஆச்சு. ஆனா இதால பிரெட் வருமா? வராது. ஏன்னா செய்யணும். இப்ப பக்கத்துலயே ஒருத்தர் உட்கார்ந்தார். எப்ப நீ என்னப்பா விக்கிற? ஐயா நான் உழைப்பு வைக்கிறேன்னு. உழைப்பு எப்படி விக்கிறது? இந்த சக்கரை, மைதா, ஈஸ்ட் இதை விக்கிற மாதிரியே உழைப்பையும் விற்க முடியும், வாங்கவும் முடியும். இங்க வந்து உங்க அப்பா உழைப்ப விக்கிறார். ஏ வந்து பி கிட்ட இருந்து பேரம் பேசி உழைப்ப 10 ரூபான்னு வாங்குறாரு. இதுதான் பேரமே நடக்கும். இப்போ நம்ம இதை எவ்வளவுக்கு விக்கலாம்? 20 ரூபாய் லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு விக்கலாம். 20 ரூபாய் லாபம். இப்போ சக்கரை அதே விலை போட்டாச்சு, மைதா வாங்கின விலை போட்டாச்சு, எல்லாத்தையும் வாங்கின விலைக்கே போட்டாச்சு. மொத்தம் சேர்த்து 40 ரூபா ஆச்சு. அப்போ பொருள் 40 ரூபாய்க்கு தான் விற்கணும். நீங்க சொன்னீங்க அந்த லாபம் 20 ரூபாய். இங்க எதுலயுமே இல்லாத ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? முதல்ல உழைப்பு மூலதனமா போட்டான்ல, அவன்கிட்ட இருந்துச்சா? இல்ல, இதான் பாதியில வந்துச்சு. அப்ப எங்க அடி வாங்குது? மார்க்கெட்டுக்கு வரும்போது அதுல லாபம்னு ஒண்ணு கலக்குது. அதுதான் பகல் கொள்ளையா மாறுது. அங்கதான் 2 வர்க்கமா பிரியுது. ஏங்கிற முதலாளி வர்க்கமும் பிங்கிற பாட்டாளி மக்கள் வர்க்கமும்.